எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து 1 by 1 எப்படி ஸ்டிச் பண்ணான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டின மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ சிசர் கட் வந்து நெக்குக்கு சுற்றி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் ரவுண்டாக தெரியும். இப்போ வந்து இதுக்கு மேல் தையல் போட்டுக்கலாம். இது வந்து பின்னாடி இருக்கிற வேஸ்ட் எல்லாமே ஒரே பக்கமாக வர மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேல் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே நம்மளுக்கு தெரியும் பின்னாடி வந்து எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதை திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் இன்னொரு தையல் வந்து போட போகிறேன். இந்த கார்னர்ஸ் வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த கார்னர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். சில வாட்டி வந்து உள் சைடாக போயிடும். அது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நான் வந்து இதை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். வெல்வெட் கிளாத்தில் இந்த மாதிரி லைனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணோன்னா ஒரு சைடாக இருக்காது. அதனால் வந்து நார்மல் கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை சுற்றி கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்னால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 inch மேலேயே இருக்கும். அந்த மாதிரி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு. இது நார்மல் கிளாத்துன்னா நம்மளுக்கு வந்து 1/4 inch இருந்தால் போதும். இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் சைட் பீசஸ் கூட இதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து இதுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கூட வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்குன்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் நல்லா. அதனால் வந்து ரொம்ப இழுக்காமல் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இது முடிஞ்சிச்சு. இப்போ இதை சுற்றி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து போட் நெக் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது கூட சேம் அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கு மட்டும்தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலேயே அப்படியே வச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கார்னர் வந்து அப்படியே நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ வந்து நான் தைக்க போகிறேன்.
அதே மாதிரி இந்த கார்னர் வருது பாருங்கள், அதை கூட இந்த மாதிரி இந்த நீடில் உள்ளே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டு, அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் கூட நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி நீடில் வந்து உள் சைடாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி நீங்கள் தைச்சிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இந்த நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க. நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே கட் பண்ணாமல் நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கார்னர்ஸில் வந்து லைட்டாக சிசர் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேல் தையல் போடலை நான், இதுக்குன்னா நிறைய கார்னர்ஸ் வருது, நம்மளால் திருப்ப முடியாது. அதனால் வந்து ஒரே வாட்டி இதை வந்து நம்ம வந்து திருப்பிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறது ஏதாவது வச்சுட்டு கூட நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக வரும். அதே மாதிரி இந்த நீடியில் வந்து உள் சைடாக வச்சுட்டு எவ்ரி கார்னருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். நம்மளுக்கு உள் சைடாக துணி மாட்டியிருக்கும், அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பானதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன நெக் இருக்கு பாருங்கள், அது கூட வந்து இந்த ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உள் சைடாக துணி மாட்டியிருக்கும், அது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த நெக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ ஒரே நெக்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும். இது 2 நெக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்காதீங்க. சின்ன நெக்காக ஒரே நெக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்னர் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த கார்னர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பின் ஏதாவது எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து இது முடிச்சிட்டோங்க. நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும். நெக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்து நம்ம வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம். இது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கர்வ்ஸ் வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கர்வ்ஸை வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுமே பிடிச்சிட்டு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. எதுக்குன்னா இது வந்து நம்மளுக்கு சுருக்கமாக வரும், அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப துணியை வந்து இழுக்காமல் அப்படியே வச்சுட்டு அப்படியே தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து இதுக்கு மேல் தையல் வந்து நான் போட போகிறேன். இந்த வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கையிலே தெரியும் பின்னாடி வந்து வேஸ்ட்டெல்லாம் ஒரே பக்கமாக வர மாதிரி. இந்த மாதிரி கை வச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா பின்னாடி லைட்டாக சிசர் கட்டு லைட்டாக பண்ணோன்னா அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும். இந்த துணியை வந்து நம்ம ரொம்ப இழுக்காமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் வந்து ரெண்டுமே கரெக்டாக 2 சைடுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஷேப் மாறிடும். இப்போ 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இப்போது இது முடிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரி 4மே பிடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்கு எல்லாமே சேமாக இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு சில டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும், சில டைம் வராது. நான் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு கூட ஏதாவது நம்மளுக்கு வந்து அன்ஈவனாக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் ரவுண்டாக இருக்கும். இப்போது இது முடிஞ்சிச்சுங்க. இப்போது சைட்ஸ் வந்து எல்லாமே 4ம் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸ் எடுத்து இந்த சைடு ஆம் ஹோல் சைடு எடுத்து மேலே வந்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு கீழே அப்படியே வச்சு நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி சிசர் கட் வந்து லைட்டாக பண்ணிட்டோன்னா நம்ம அது வரைக்கும் மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது ஊக்குப்பட்டி தைக்கிறோம் பாருங்கள், அங்கே வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பட்டி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே திருப்பிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக வர பிளேஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி இதை கூட வந்து திருப்பிட்டு கீழ் சைடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழ் சைடு கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இது ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் அதிகமாக வந்துடும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து ஹூக்குப்பட்டி ஐப்பட்டி வந்து இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 2 இன்ச்சில் வந்து நான் கிளாத் எடுத்துகிட்டு இதுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேல் சைடில் கூட நம்ம வந்து அதெல்லாமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள் சைடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். உள் சைடு எதுவுமே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து வெளியே தெரியாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன்.
இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணேன்னா ஐப்பட்டி ரெடி ஆகிடும். இப்போ அந்த பக்கம் ஹூக்கு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது 2 பட்டி தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஆம் ஹோலோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக இதை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதே நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வேணும்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச்மெண்ட்டோடு போடுறேன். இப்போ இந்த மாதிரி சின்னதாக வெளியே வந்து வேஸ்ட் எதுவுமே தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த பக்கம் நான் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு லேஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து கீழே வந்து நல்லா ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா கார்னரில் வந்து இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து நம்மளுக்கு வந்து நீடிலுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கீழே பார்த்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் வந்து வைக்கும்போது நீடில் உடையிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். அதனால் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கார்னர் வர்றதுக்கு முன்னாடியே 1 இன்ச் முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 1 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது 1 இன்ச்சில் வந்து டாட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதோட லென்த்து வந்து 5 to 6 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ எத்தனை இன்ச் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இது 6 இன்ச் இருக்குது. இதே மாதிரி நான் அந்த பக்கம் கூட மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த டாட் வந்து 1 இன்ச்சில் வந்து பிடிக்க போகிறோம். இந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா கீழே வரும்போது அப்படியே 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து ப்ளெயினாக வந்துடணும். அந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு. இப்போது ஹூக்கு பட்டியாக இருந்தால் அந்த பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் கூட எந்த பட்டி இருக்கோ அந்த பட்டி சைடு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டிச்சிங்கோட கார்னரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ரெண்டுமே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஆம் ஹோலோட அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த ரெண்டுமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் எடுத்து அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க, ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இந்த மாதிரி பிடிச்சோன்னா நம்ம இடுப்போட சைஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி மேலே வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம், மேலே கூட கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இது நான் ஸ்டிச் பண்ண இந்த விதம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா DIY Institch சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.